வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊவா மாகாண சபை தேர்தலுக்கு பின்னர் அமைதி நிலவுவதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவிப்பு. ஊவா பாதுகாப்பிற்காக 8,000 போலீசார் கடமையில். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதிக்குள் பேரணிகளுக்கு தடை. காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியின் பாதுகாப்பு கருதி 8,000 போலீசாரை கடமையில் ஈடுபடுத்தியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. வீதி தடை மற்றும் ரோந்து நடவடிக்கைகளின் ஊடாக ஊவா மாகாணத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். தேர்தலுக்கு பின்னர் அமைதியான நிலைமை நிலவுவதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் தொடர்ந்து சில தினங்களுக்கு போலீசார் கடமைகளில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கின்றார். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதிக்குள் மோட்டார் வண்டி அல்லது சைக்கிள் பேரணிகள் போன்ற வாகன பேரணிகள் நடத்தப்படுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அஜித் ரோஹன தெரிவிக்கின்றார். இந்த காலப்பகுதியில் விசேட போலீஸ் வாகனங்களும் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. மதுபோதை, கவனயின்மை மற்றும் பாதுகாப்பற்ற முறையில் வாகனத்தை செலுத்துபவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். ஊவா மாகாண சபை தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அமைதி நிலவுவதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். சிறிய சம்பவங்கள் சிலவும் பாரிய அளவான சம்பவம் ஒன்றும் பதிவாகியுள்ள நிலையில் பதுளை, மொனராகலை ஆகிய பகுதிகளில் அமைதி சூழல் நிலவுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். பேரணிகள் போன்றவற்றில் ஈடுபடக்கூடாதென மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்கள் தமது ஆதரவாளர்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறி செயற்படுவோர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவார்கள் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை ஹப்புத்தலை தொகுதியிலேயே தேர்தலுக்கு பின்னர் 2 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் தெரிவிக்கின்றார். அதேபோன்று நேற்றைய தினம் விருப்பு வாக்குகள் வெளியிடப்பட்டதன் பின்னர் வெற்றி பெற்ற வேட்பாளர்களின் பேரணிகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாகாண சபை தேர்தல் சட்டத்தின்படி இது சட்டவிரோத பேரணியாகவே கருதப்படுவதுடன் அதிர்ஷ்டவசமாக கலகம் ஏற்படும் வகையில் இந்த பேரணிகள் அமையவில்லை என அவர் கூறியுள்ளார். வன்முறைகள் மற்றும் ஏனைய விடயங்களில் தொடர்புபடாமல் தேர்தலில் வெற்றி பெற்ற மற்றும் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என தான் நம்புவதாக கெஃபே அமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மிகவும் அமைதியான முறையில் செயற்படுமாறு ஊவா மாகாண சபை ஆளுநர் நந்த மேத்யூ கேட்டுக் கொண்டுள்ளார். ஊவா மாகாண சபை தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் மகியங்கனை உள்ளிட்ட பகுதிகளில் அமைதியான நிலைமை நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஊவா மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெற்று மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை இந்த வாரத்திற்குள் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் நாளை தேர்தல்கள் செயலகத்துக்கு கிடைக்கும் என மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த பெயர் பட்டியல் கிடைத்ததன் பின்னர் ஊவா மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் பெயர்களை வர்த்தமானியில் வெளியிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஊவா மாகாண சபை தேர்தலில் வேட்பாளர்கள் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகள் விவரம் நேற்று வெளியிடப்பட்டிருந்தன. மொனராகலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் போட்டியிட்ட சசீந்திர ராஜபக்ச 96,619 வாக்குகளை பெற்று முதலிடத்துக்கு தெரிவானார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ஆனந்த குமாரசிறி ஆக கூடுதலாக 24,421 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி வேட்பாளர் RM ஜெயவர்தன 5,796 விருப்பு வாக்குகளை பெற்று மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ளார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பதுளை மாவட்டத்தில் களமிறங்கிய ஹரீன் பெர்னாண்டோ 1,73,993 வாக்குகளை பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் பதுளை மாவட்டத்தில் போட்டியிட்ட அனுரவிதான கமகே விருப்பு வாக்குகளின் பிரகாரம் முதலிடத்தில் உள்ளார். அவர் 59,316 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் ஊவா மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ள சமந்த வித்யாரத்ன 14,161 விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார்.
பதுளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட 3 தமிழ் உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட 1 தமிழ் உறுப்பினரும் ஊவா மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய செந்தில் தொண்டமான், வடிவேல் சுரேஷ், ஆறுமுகம் கணேசமூர்த்தி, வேலாயுதம் ருத்ரதீபன் ஆகியோர் இம்முறை ஊவா மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ளும் நோக்கில் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். நாட்டில் சில நாட்களாக வறட்சி நிலவி வந்த இலங்கையின் பல பகுதிகளில் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். அதேவேளை மத்திய சப்ரகமுவ மேற்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு காலிகூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை காணப்படும். ஏனைய ஆழ்கடற்பகுதிகளில் சிதிலமான மழை காணப்படலாம். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னாரோடான காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இந்த சந்திப்பை அடுத்து ஓரிரு தினங்களில் இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 69வது பொது சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளும் பொருட்டு நேற்று மாலை 6:40 அளவில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட தூதுக்குழுவினர் அமெரிக்கா நோக்கி புறப்பட்டு சென்றனர். நியூயார்க்கில் நாளை ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் சபையின் 69வது பொது சபை கூட்டத்தொடரில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 24ஆம் தேதி உரையாற்றவுள்ளதாகவும் மொஹான் சமரநாயக்க குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க விஜயத்தின் போது ஜனாதிபதி மேலும் பல நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஐநா பொது சபை மாநாட்டில் உரையாற்றிய பின்னர் எதிர்வரும் 26ஆம் தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாடு திரும்பவுள்ளதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பளையிலிருந்து யாழ்ப்பாணம் வரை இன்று பரிச்சாத்த ரயில் சேவையொன்று இடம்பெறவுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ரயில் இன்று முற்பகல் 10 மணிக்கு பளை ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது. யுத்தம் காரணமாக 1990ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்தன. இந்த நிலையில் வடபகுதிக்கான ரயில் மார்க்கம் புனரமைக்கப்பட்டு பளை வரை ரயில் சேவைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ் ரயில் நிலையம் வரையிலான ரயில் மார்க்கத்தின் நிர்மாண பணிகள் பூர்த்தியடைந்ததை அடுத்து இன்று இந்த பரிச்சாத்த சேவைகளுக்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்திற்கான ரயில் சேவைகளை அடுத்த மாதம் உத்தியோகபூர்வமாக மீள ஆரம்பித்து வைப்பதற்கு ரயில்வே திணைக்களம் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது. கிருஷ்ணா கலையகத்தின் 38வது ஆண்டு நிறைவையொட்டி ஐம்பெரும் கலை திருவிழா வெகு விமர்சையாக நேற்று நடைபெற்றது. ஐம்பெரும் கலை திருவிழா சான்றோர் சங்கமம் எனும் இந்த நிகழ்வில் ஆன்மீகம், கல்வி, கலை, விளையாட்டு, சமூக நலம், ஊடகம் மற்றும் இலக்கியத்துறையில் அரும்பணியாற்றியோர் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் நியூஸ் பஸ்டின் பிராந்திய செய்தியாளர் ஆர் கிங்ஸ்லி கலைமாமணி பட்டம் சூட்டி கௌரவிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். இவருக்கு அமரர் நடிகவேள் லட்டீஸ் வீரமணி ஞாபகார்த்த சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதேவேளை ஐம்பெரும் கலை திருவிழா சான்றோர் சங்கமத்தை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார, முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கே அரசரத்னம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாண விளையாட்டு விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகள் நேற்று முல்லைத்தீவு ஒட்டுசுட்டானில் நடைபெற்றது. வடமாகாண விளையாட்டு விழா ஒட்டுசுட்டான் விளையாட்டு மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. 2014ஆம் ஆண்டுக்கான விளையாட்டு விழாவில் யாழ் மாவட்டம் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டதுடன் வவுனியா மாவட்டம் 2ஆம் இடத்தையும் முல்லைத்தீவு மாவட்டம் 3ஆம் இடத்தையும் பெற்றன.
நிகழ்வில் வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவலர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் குருகுலராசா, வடமாகாண சபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.